ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன படம் பார்க்க போறோம்னா 2025ல ஒரு மலையாளம் ஸ்போர்ட்ஸ் டிராமாவா வெளியாயிருக்க ஆழப்புழா ஜிம்கானா. இந்த படத்துடைய ஒன்லைனர் என்னன்னா, படத்துல நம்ம கதாநாயகனுடைய பேரு ஜோஜோ. இவரு திடீர்னு நான் பாக்ஸிங் கத்துக்கிட்டு பெரிய சாம்பியன் ஆக போறேன் அப்படின்னு பாக்ஸிங்கும் கத்துக்கிறாரு. ஆழப்புழா டிஸ்ட்ரிக்டாக விளையாட போற நம்ம ஹீரோவோட டீம் கடைசியில பாக்ஸிங்ல வின் பண்ணுச்சா இல்லையா அப்படின்றதுதான் இந்த படத்துடைய கதையே. வெல்கம் டு கதை கேளு. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க டீடைல் எக்ஸ்பிளேஷனுக்கு போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோவும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் உட்காந்து சரக்கடிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி உட்காந்துருக்காங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு இவங்க எல்லாருக்கும் 12th ரிசல்ட் செக் பண்ணி பார்த்தா எல்லாரும் ஃபெயிலு. ஆனா ஒரே ஒரு பையன் மட்டும் அதுல பாஸ். இவங்க என்ன பேசியிருப்பாங்கன்னா, பாஸ் ஆனாலும் சரி ஃபெயில் ஆனாலும் சரி இன்னைக்கு கண்டிப்பா சரக்கடிக்கிறோம் அப்படின்னு பேசியிருப்பாங்க. ஆனா அந்த பாஸ் ஆனால அந்த பையன் மட்டும் டேய் நான் பாஸ் ஆயிட்டேன் இன்னைக்கு குடிக்கல அப்படின்னு நேக்க கலந்து ஓடி போயிடுறான். நம்ம ஹீரோ ஃபெயில் ஆன விஷயம் அவங்க அம்மாக்கு தெரிஞ்சு நம்ம ஹீரோவை பிடிச்சி பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. அப்ப இவங்க கேங்லயே ஒருத்தன் பாஸ் ஆனால அவன் வந்து இவங்க முன்னாடி உட்கார்றான். வழக்கமா அம்மா இப்ப என்ன சொல்லுவாங்க, உன் கூடயே சுத்துறான் பாரு, அவன் எல்லாத்துலயும் பாஸ் ஆயிட்டான், ஆனா நீ என்னைக்குதான் உருப்பட போறியோ இருப்பா நான் உனக்கு ஏதாவது சாப்பிட எடுத்துட்டு வரேன் அப்படின்னு அவங்க அம்மா எந்திரிச்சு போனதுக்கு அப்புறம் டேய் மரியாதை வீட்டை விட்டு வெளியில போயிடு, உன்னாலதான் எங்க அம்மா என்ன திட்டுறாங்கன்னு சொன்ன உடனே அவன் எந்திரிச்சு இப்ப வெளியில போயிடுறான். இப்ப அடுத்த நாள் காலையில விடிஞ்சா நம்ம ஹீரோக்கு இன்னைக்கு பிறந்த நாள். சோ இவரு தன்னோட ஃப்ரெண்டை கூட்டிட்டு போட்ல போயிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோக்கு ஒரு பழக்கம் இருக்கு, எப்ப பொண்ணுங்களை பார்த்தாலும் சைட் அடிக்க ஆரம்பிச்சிருவாரு. அதே மாதிரி போட்ல ஒரு பொண்ணு கிட்ட போய் பேசி பாக்குறாரு. ஆனா அந்த பொண்ணு பெருசா கண்டுக்கவே இல்ல. அப்படியே இப்ப போட்டை விட்டு இறங்குனா நம்ம ஹீரோக்கு ஒரு பொண்ணு ஒருத்தி ஃப்ரெண்டா இருக்கா. அவ வந்து பர்த்டேக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கா. கட் பண்ணா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு ஒருத்தன் கறி கடை வச்சிருக்கான். இவங்க எல்லாரும் இந்த கடையில உட்கார்ந்து இருக்காங்க. அப்ப ஒருத்தன் உள்ள வந்து நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு ஒருத்தன் கிட்ட டேய் நீ மரியா கிட்ட அடிக்கடி வந்து பேசிக்கிட்டே இருக்க, அது மட்டும் இல்லாம அவகிட்ட நீ முத்த வர கேட்டிருக்க, இனிமே அவகிட்ட நீ பேசுறத பார்த்தேன் உன்னை கொண்டுட வேண்டாம் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போறான். அவன் போனதுக்கு அப்புறம் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்லே டிஜேன்னு ஒருத்தன் இருப்பான். அவன் இப்போ உள்ள வரான். நம்ம ஹீரோ டிஜே கிட்ட டேய் ஒருத்தன் நம்ம கடைக்குள்ளேயே வந்து நம்மளே மிரட்டிட்டு போயிட்டான், அவனை சும்மாவே விடக்கூடாது, இன்னைக்கு போய் அடிக்கணும்டா அப்படின்னு அவனை அடிக்கிறதுக்கு இவங்க எல்லாரும் கேங்கா கிளம்பி போறாங்க. அந்த டிஜே இருக்கான்ல அவன் மாசா கண்ணாடி எல்லாம் கழட்டி கொடுத்துட்டு இப்ப வாடா அடிடா அப்படின்னு சொன்ன உடனே அவனும் மூஞ்சிலே ஒரு குத்து விட்டுறான். டிஜே அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறான். டேய் நீ எதுக்குடா அவன் கூட சண்டை போட்ட, அவன் ஸ்டேட் லெவல் பாக்ஸர்ரா அப்படின்னா நம்ம ஹீரோக்கு பயங்கர ஷாக்கு. பாக்ஸரா அப்படின்னு அன்னைக்கு நைட்டே வீட்டுக்கு போயிட்டு இப்பதான் பாக்ஸிங்னா என்னன்னே அவர் பாக்குறாரு. அன்னைக்கு நைட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வீடியோ கால் பண்ணி நாளைக்கு எல்லாரும் கிரவுண்டுக்கு வந்துருங்க ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னா இப்ப கிரவுண்ட காமிக்கிறாங்க. டேய் இங்க பாருங்கடா, நம்மளால கஷ்டப்பட்டு படிச்சு 12th எல்லாம் பாஸ் பண்ண முடியாது, அதனால எனக்கிட்ட ஒரு சூப்பரான ஐடியா இருக்கு. நம்ம எல்லாரும் ஸ்போர்ட்ஸ்ல கலந்துக்கிட்டு ஸ்டேட் லெவல் போயிட்டோம்னா கோட்டால நம்ம எந்த காலேஜ் கேட்கிறோமோ அந்த காலேஜ்ல சீட்டு போட்டு கொடுப்பாங்க. சரி இப்ப அதுக்கு என்ன பண்ணணுங்கிற, நம்ம எல்லாரும் பாக்ஸிங் கத்துக்கிட்டு ஸ்டேட் லெவல் காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணிட்டோன்னு வை, அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையே மாறிடும். என்னது பாக்ஸிங்கா? ஆமாடா, இதை மட்டும் நம்ம கரெக்டா பண்ணிட்டோம்னா நம்ம வாழ்க்கையே சேஞ்ச் ஆயிரும். ஆனா நம்ம ஊர்ல பாக்ஸிங் எங்க போய் கத்துக்கிறது? அதுக்கு தான் ஒரு இடம் இருக்கு, ஆழப்புழா ஜிம்கானா அப்படின்னு டைட்டில் போட்டு மறுபடியும் ஸ்கிரீனை ஓபன் பண்ணா இவங்க எல்லாரும் இப்ப நேரா ஆழப்புழா ஜிம்கானாக்குள்ள போறாங்க. உள்ள போய் நாங்கெல்லாம் பாக்ஸிங் கத்துக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே பாக்ஸிங்கா என்ன திடீர்னு பாக்ஸிங்? இல்ல நாங்கெல்லாம் ஸ்போர்ட்ஸ் கோட்டால காலேஜுக்குள்ள சேரலான்னு இருக்கோம், அதான் பாக்ஸிங் கத்துக்கிட்டு காம்படிஷன் வின் பண்ண போறோம். கிளவுஸ் எல்லாம் எங்க இருக்குன்னு சொன்னீங்கன்னா போட்டுட்டு இப்பவே பிராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல இங்க வா அப்படின்னு கூட்டிட்டு போயிட்டு இந்த இடத்த 50 தடவை சுத்திட்டு அப்புறம் வா பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே இவனுங்களும் இப்ப ஓட ஆரம்பிக்கிறானுங்க. ஒரு வழியா கஷ்டப்பட்டு ஓடி முடிச்சு நாங்க 50 ரவுண்ட் ஓடிட்டோம் அப்படின்னா சரி இன்னைக்கு நீங்க எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புங்க, நாளைக்கு எல்லாரும் ஸ்போர்ட்ஸ் வேரோட வாங்க, நாளைக்கு 50 ரவுண்ட் ஓடணும். என்னது நாளைக்குமா? ஆமா டெய்லி ஓடணும் அப்படின்னா அடுத்த நாள்ல இருந்து இவனுங்க 50 ரவுண்டா ஓட ஆரம்பிக்கிறானுங்க. அதுக்கப்புறம் அவரே கூப்பிட்டு ஒரு நாள் நைல்ல நிக்க வச்சு பாக்ஸிங்னா என்ன அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் 1 அப்படின்ற ஸ்டெப்ப சொல்லி தராரு. அதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டு ஹீரோவும் நைட் இப்ப வீட்டுக்கு வராரு. வந்து அவங்க அம்மா கிட்ட அம்மா நான் பாக்ஸிங்ல ஜாயின் பண்ணிட்டேன், சோ டெய்லி எனக்கு புரோட்டீன் வேணும், நல்லா தான் சமைச்சு வை அப்படின்னு கண்டினியூஸா இவரும் பாக்ஸிங் ட்ரைனிங்க்கு போக ஆரம்பிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் 1 சொல்லி கொடுத்தாரா, இப்ப 2 சொல்லி கொடுத்துட்டாரு. 2 எல்லாரும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வழக்கம் போல நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்டும் அந்த போட்ல போவாங்கல்ல அதே மாதிரி இன்னைக்கும் போறாங்க. அந்த போட்லயே டிக்கெட் கொடுக்கிற ஒருத்தர் இருப்பாரு. அவரு நம்ம ஹீரோ ஒரு பொண்ணை சைட் அடிப்பாருல்ல அந்த பொண்ணு கிட்ட அப்பப்ப ஃபிளர்ட் பண்ண ட்ரை பண்றாரு. அதனால அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை கூப்பிட்டு நான் உன்னை சொன்னா செய்வியா, சொல்லு என்ன செய்யணும் அப்படின்னா அவனை பிடிச்சு தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுறியா அப்படின்னு. சரி இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை இப்ப பாரு அப்படின்னு நம்ம ஹீரோவும் தள்ளி விடலான்னு போறப்ப ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் தடுத்துறாங்க. டேய் வேணாண்டா அப்படின்னு. உடனே நம்ம ஹீரோவும் இப்ப ஏதாவது சமாளிக்கணும்ல, அது வந்து இப்ப மட்டும் நான் அவரை அடிச்சேன்னு வையேன் அது போலீஸ் கேஸ் ஆயிடும், அப்புறம் ஏன் அடிச்சேன்னு கேட்பாங்க, நான் உன்னை பத்தி சொல்ல வேண்டியது வரும், உங்க வீட்டுக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் உன்னை டியூஷனே அனுப்ப மாட்டாங்க. ஓ அப்படியா, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா, சரி சரி நீ அடிக்க வேணாம் அப்படின்னு அந்த பொண்ணு பேக் வாங்கிடுறாங்க. இப்ப அப்படியே மறுபடி நைட்டு பிராக்டிஸ்க்கு வந்தா அங்க கோச்
மாதிரி ஒருத்தர் இருப்பாருல்ல, அவரு இன்னொரு கோச்சை இப்ப இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. இவருடைய பேரு ஜோஷ்வா. இவரு நேஷனல் லெவல் வரைக்கும் போய் காம்படிஷன்ல பிரைஸ் வின் பண்ணவரு. இன்னும் கொஞ்ச நாள்ல டிஸ்ட்ரிக்ட் காம்படிஷன் வரப்போகுது. சோ அது வரைக்கும் இந்த பசங்க எல்லாருக்கும் அவர் தான் ட்ரைனிங் கொடுக்க போறாரு. ஜோஷ்வா இந்த பசங்க எல்லாரையும் பார்த்துட்டு, நீங்க எல்லாம் எத்தனை நாளா பாக்ஸிங் ட்ரைனிங் பண்றீங்க? நாங்க ஒரு வாரமா பண்றோம், 2 வாரமா பண்றோம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்காங்க. இங்க இருக்க எவனுக்குமே ஃபிட்னஸே கிடையாது. இதை வச்சுட்டு உங்களால பாக்ஸிங் பண்ணவே முடியாது. இது வரைக்கும் கையில நீங்க பாக்ஸிங் கிளவுஸ் போட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்டா இவங்க யாருமே இது வரைக்கும் போட்டதே கிடையாது. சரி வாங்க அப்படின்னு எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ கையில அந்த கிளவுஸ போட்டு விடுறாரு. போட்டு விட்டுட்டு இப்ப பாக்ஸிங் பேக்க குத்து அப்படின்னா அது கொஞ்சம் கூட நகரவே மாட்டேங்குது. பாத்தியா, உனக்கு பேசிக் பாக்ஸிங்கே தெரியல. முதல்ல எப்படி நிக்கணும், எப்படி அடிக்கணும் அப்படின்னு பக்காவா எல்லாத்தையும் நம்ம ஹீரோக்கு சொல்லி கொடுத்த உடனே இப்போ ஒரு குத்து விடுறாரு. அந்த பேகே தனியா கலண்டு கீழே விழுந்துருது. அப்படி இப்படின்னு ஒரு வழியா பிராக்டிஸ் பண்ணி இப்ப டிஸ்ட்ரிக்ட் மேட்சே வந்துருச்சு. இந்த மேட்ச பாக்குறதுக்கு நம்ம ஹீரோக்கு ஒரு பொண்ணு ஃப்ரெண்ட் இருப்பாங்கல்ல, அந்த பொண்ணு போட்ல ஒரு பொண்ணு சைட் அடிப்பாரு, அவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. இவங்களும் என்னென்னமோ குரல் வித்தையெல்லாம் காமிச்சு ஒரு வழியா ஆலப்புழா டீம் அந்த டிஸ்ட்ரிக்ட் மேட்ச்ல வின் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோ இப்போ நைட்டு வீட்டுக்கு வந்தா அந்த போட்ல ஒரு பொண்ணு இருப்பாங்கல்ல, அவங்க நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி மேட்ச்ல எல்லாம் வின் பண்ணிருக்க, ஒரு ட்ரீட் கிடையாதா, அதுக்கு என்ன வச்சுட்டா போச்சு அப்படின்னு அந்த டிஜேன்னு ஒரு பையன் இருப்பான்ல, அவன் வீட்டுல தான் இவங்க பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. எல்லாரும் அவங்கவுங்க ஆளை கூட்டிட்டு வந்துருங்க அப்படின்னு அவனும் ஒவ்வொரு பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறான். பார்ட்டியும் இப்ப அமோகமா நடந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோ அந்த பொண்ணு கிட்ட வாயேன் உனக்கு வீட்டை சுத்தி காமிக்கிறேன் அப்படின்னு தனியா ஒரு ரூமுக்குள்ள கூட்டிட்டு போயிடுறாரு. உள்ள போன உடனே அந்த பொண்ணே, ஏய் நீ என்ன கிஸ் பண்றதுக்கு தானே இந்த ரூமுக்குள்ள கூட்டிட்டு வந்த, ஆமா நீ என்ன டைப்ல கிஸ் பண்ண போற அப்படின்னு ஒரு 10-15 டைப் அந்த பொண்ணே சொல்லுது. நம்ம ஹீரோக்கா ஒண்ணுமே புரியல. அவர் பயந்து போய் இல்ல எனக்கு இப்ப எதுவும் பண்ண முடியாது, வா நம்ம கீழே போயிடலாம் அப்படின்னு மறுபடியும் கீழே கூட்டிட்டு போயிடுறாரு. கீழே கூட்டிட்டு போன உடனே அந்த பொண்ணு அம்மா கூப்பிடுறாங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோக்கு இப்போ ஒரு வாய்ஸ் மெசேஜ் வருது. நல்லா கிஸ் பண்ண தெரிஞ்ச பையன் தான் பாய் ஃப்ரெண்டா வரணும்னு எனக்கு ஆசை. சோ உனக்கு எனக்கும் செட் ஆகும் தோணல, நம்ம பிரேக்கப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி நம்ம வழக்கம் போல பிராக்டிஸ்க்கே போலாம் அப்படின்னு பிராக்டிஸ்க்கு போயிட்டு சோகமா உட்காந்து பாட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அந்த ஜோஷுவா இருக்காருல்ல, அவரு நம்ம ஹீரோ கிட்ட, டே பாட்டு கேட்கறா இருந்தா வீட்லயே உட்காந்து கேட்டுக்க, இங்கெல்லாம் வராத, ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணாட்டி எப்பரா போய் ஸ்டேட்ல விளையாடுவீங்க, டிஸ்ட்ரிக்ட்ல அடிச்சு தானே இங்க உட்காந்துருக்கோம், அதெல்லாம் ஸ்டேட்லயும் ஈஸியா அடிச்சிருவோம். ஓ பாக்ஸிங் உங்களுக்கு அவ்வளவு ஈஸியா போயிடுச்சா, சேர்றா உங்களுக்கு ஒரு சேலஞ்ச், நீங்க 2 பேர் எந்திரிச்சு வாங்க, நீங்க ஒருத்தனாவது என் மூஞ்சில அடிச்சிட்டீங்கன்னா நீங்க பெரிய ஆளு நான் ஒத்துக்கிறேன்டா அப்படின்னு அவ்வளவுதானே இப்ப பாருங்க அப்படின்னு அவனுங்களும் வந்து இப்ப ரிங்குக்குள்ள நிக்கிறானுங்க. ஆனா அவனுங்க 2 பேராலையும் ஜோஷுவாவை தொட கூட முடியல. என்ன இப்ப புரியுதா பாக்ஸிங்னா எவ்வளவு கஷ்டம்னு, ஒழுங்கா எந்திரிச்சு பிராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு திட்டி அமிச்சிடுறாரு. அதே ஆலப்புழா ஜிம்கானாக்கு இப்ப புதுசா ஒரு 3 பேர் வந்து ஜாயின் பண்றாங்க. தீபக், கிரண், கிறிஸ்டோபர், இவங்க 3 பேருமே ஆல்ரெடி கொஞ்சம் நல்லா விளையாடுறவங்க. இங்க வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஜாயின் பண்ணிருக்காங்க. இந்த ஆலப்புழா ஜிம்கானோட உண்மையான கோச் இருக்காருல்ல, அவரோட பேரு சலீம். அவர் வந்து இங்க பாருங்கப்பா, இது வரைக்கும் நம்ம ஆலப்புழா டிஸ்ட்ரிக்ட் ஒரு கப்பு கூட அடிச்சதே கிடையாது, ஆனா இந்த முறை கண்டிப்பா நம்ம தான் கப்பு அடிச்சே ஆகணும். ஜோஷ்வா என்னெல்லாம் சொல்றானோ அது எல்லாத்தையும் நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணணும், அதை பண்ணா மட்டுமே போதும், கண்டிப்பா நம்ம கப்பு அடிச்சிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே ஜோஷ்வாவும் இப்ப அந்த பசங்க எல்லாருக்கும் பயங்கரமா ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு வழியா காம்படிஷன் டேவும் வந்தாச்சு. இவங்க எல்லாரும் கிளம்பி இப்ப அந்த காம்படிஷன் நடக்கிற இடத்துக்கு போயிட்டாங்க. உள்ள போயிட்டு ஃபர்ஸ்ட் வெயிட் எல்லாம் செக் பண்ணி அவங்க கேட்டகரி என்ன அப்படின்னு பிக்ஸ் பண்ண உடனே இப்பதான் இவங்க ரிங்க பார்க்கலாம் அப்படின்னு உள்ள போறாங்க. இது டிஸ்ட்ரிக்ட் மேட்ச் இல்ல, சோ உண்மையான ரிங்கையே அவங்க இப்பதான் பாக்குறாங்க. பார்த்துட்டு நம்ம ஆளுங்க எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கு, என்ன ரிங் இவ்வளவு பெருசா இருக்குன்னு. சரி வாங்க மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சின்னதா பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு போய் இப்பயும் இவங்க எல்லாரும் பயங்கரமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஃபெடரேஷன்லயே ஒரு பெரிய ஆள் ஒருத்தர் இருக்காரு. அவர் நம்ம ஜோஷ்வாவை கூப்பிட்டு, என்ன நீ வந்திருக்க, சலீம் எங்கன்னு கேட்டா, சலீம்க்கு உடம்பு சரியில்லை, அதான் இந்த பசங்களை எல்லாம் கூப்பிட்டுட்டு நான் வந்திருக்கேன். உன்னை யாரா முதல்ல உள்ள விட்டா, நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா, யுத்தம் சிங் ஜாலியா 2 வார்த்தை பேசினாருன்னு அவரே போட்டு அடிச்சிருக்க, இதுல வேற கோச் ஆகணும்னு சுத்திட்டு இருக்க, உன்னை என்ன பண்ற பாரு அப்படின்னு பயங்கரமா திட்டிட்டு இருக்காரு. அப்ப இன்னொருத்தர் நம்ம ஜோஷ்வா கிட்ட வந்து, ஏ மச்சான் இதெல்லாம் நீ ஒன்னும் பெருசா எடுத்து ஃபீல் பண்ணிக்காத, அவர் ஏதோ பழைய கான்ல பேசிட்டு போறாரு, ஆனா இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்டா, இவனுங்களை நம்பி நீங்க வந்திருக்க, இவனுங்களை வச்சுட்டு உன்னால எதுவும் பண்ண முடியாது, பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஒரு வழியா இப்ப மேட்சும் ஸ்டார்ட் ஆக போகுது. நம்ம ஆலப்புழா டீம்ல இருந்து முத அந்த கிறிஸ்டோபர் இருக்கான்ல, அவன் தான் இப்ப களத்துல இறங்க போறான். இவங்க ஒவ்வொரு ஆளும் இறக்குறதுக்கு முன்னாடி இவங்களுக்குன்னு ஒரு பாட்டு வச்சிருப்பாங்க. அந்த பாட்டை பாடிட்டு தான் அந்த ஆளை உள்ளே இறக்குவாங்க. இப்ப கிறிஸ்டோபர், ஆப்போனன்ட் டீம் இவங்க 2 பேரும் ரிங்குக்குள்ள இறங்கிட்டாங்க. ஆனா அந்த ஆப்போனன்ட் டீம்காரன் நம்ம கிறிஸ்டோபரை ஒரே அடியில நாக் அவுட் பண்ணி அவன் வின் பண்ணிட்டு போயிடுறான். நம்ம கிறிஸ்டோபரை கை தாங்களா கூட்டிட்டு போய் இப்ப டாக்டர் ரூம்ல படுக்க வச்சிருக்காங்க. அவ்வளவுதான், ஆலப்புழா பாய்ஸ் டீம்ல ஒரு ஆளு காலி. அடுத்து கேர்ள்ஸ் டீம் இறங்குறாங்க. அதுல கேர்ள்ஸ் டீம் வின்னும் பண்ணிடுறாங்க. அடுத்து இப்ப பாய்ஸ் டீம் இறங்கணும். அதே மாதிரி பாட்டெல்லாம் பாடி இன்னொருத்தனை இறக்கி விடுறாங்க. அவனையும் ஒரே குத்தா குத்தி நாக் அவுட் பண்ணிடுறாங்க.
ஸ்ட்ரக்சர்ல வச்சு இப்ப டாக்டர் ரூமுக்கு கூட்டிட்டு வராங்க. அந்த டாக்டர் என்ன கேக்குறாங்க, ஆமா உங்க டீம்ல மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? ஏன் கேக்குறீங்க? இல்ல எத்தனை பேருன்னு சொல்லிட்டா அத்தனை பெட்டை நான் ரெடி பண்ணிடுவேன் அதுக்கு தான் அப்படின்னு சொன்ன உடனே ஜோஷ்வாக்கு கோவம் வந்துருது. டேய் இங்க பாருங்க நல்லா கேட்டுக்கோங்க, இது வரைக்கும் வெளியில தான் எல்லாரும் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்ப பத்தியா டாக்டர் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டேய் நான் இது வரைக்கும் இங்க வந்து தோத்துட்டு போனதே கிடையாது, 2 தடவை மெடல் வாங்கியிருக்கேன், நான் ஒரு நேஷனல் பிளேயரா, நான் ட்ரெயின் பண்ணவ மாதிரி விளையாடுறீங்க நீங்களா, அட்லீஸ்ட் கொஞ்சமாவது எஃபர்ட் பண்ணுங்கடா, ஏன்டா இவ்வளவு விளையாட்டுத்தனமா இருக்கீங்க, என்னமோ பண்ணி தொலைங்கடா அப்படின்னு கோச் கிட்ட போயிடுறாரு. அடுத்து கேர்ள்ஸ் டீமோட மேட்ச் வழக்கம் போல அவங்க நல்லா விளையாடுவாங்கல்ல, அவங்க இந்த தடவையும் ஜெயிச்சிடுறாங்க. அடுத்து பாய்ஸ் டீம்ல இருந்து ஒரு ஆள் இறங்கணும், அதே மாதிரி பாட்டெல்லாம் பாடி இப்ப ரிங்குக்குள்ள இறக்கி விடுறாங்க. ஆனா இந்த தடவை ட்விஸ்ட் என்னன்னா ஆலப்புழா டீம் அதுவும் பாய்ஸ் டீம் வின் பண்ணிடுறாங்க. அடுத்து நம்ம ஆலப்புழா பாய்ஸ் டீம்ல இருந்து இறங்க போறது நம்ம ஹீரோ தான். அவருக்கும் பாட்டெல்லாம் போட்டு இப்ப ரிங்குக்குள்ள இறக்கி விட்டுறாங்க. ஆனா இந்த தடவை நம்ம ஹீரோ ஜெயிக்கல, அவருமே தோத்துட்டு தான் வெளியில வராரு. வெளியில ஒருத்தர், டேய் நீங்க எல்லாம் என்னடா விளையாடுறீங்க, எதுக்கு இங்க வந்தீங்க, முதல்ல ட்ரெயினை பிடிச்சு ஊருக்கு கிளம்புங்க அப்படின்னு திட்டிட்டு போறாரு. அடுத்து கேர்ள்ஸ் டீம்ல இருந்து நட்டாஷா அப்படின்னு ஒரு பொண்ணு விளையாட போறாங்க. இந்த பொண்ணை நம்ம ஹீரோ லைட்டா சைட் அடிச்சிட்டு இருப்பாரு. சரி அந்த பொண்ணு எப்படி விளையாடுறான்னு பார்க்கலாம் அப்படின்னு அந்த பொண்ணை பயங்கரமா மோட்டிவேட் பண்ணி அந்த பொண்ணு கடைசியா ஜெயிச்சிடுது. இப்ப அடுத்து பாய்ஸ் டீம்ல இருந்து ஒரு பையன் இறங்கணும். இவனோட கதை என்னன்னா, போன வருஷம் இதே மேட்சுக்கு அவன் விளையாட வந்திருக்கான். அப்ப ஆப்போனன்ட் இவனை அடிச்ச அடியில அவன் ஸ்டேஜ்லயே வாமிட் பண்ணிட்டான். அந்த பயத்திலேயே இந்த தடவையும் நம்ம வாமிட் பண்ணிடுவோமோ அப்படின்னு விளையாட போகாம இங்கேயே உட்கார்ந்துருக்கான். கோச்சும் எவ்வளவோ மோட்டிவேட் பண்ணி பாக்குறாரு, ஆனா கடைசி வரைக்கும் அவன் போக மாட்டேன் அப்படின்னு பேயடைஞ்ச மாதிரி உட்கார்ந்துருக்கான். நம்ம ஹீரோ வந்து மோட்டிவேட் பண்ணி வரமாட்டேங்கிறானா, அப்ப இவனை வேற விதமா தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு இவங்க எல்லாரும் அவன் பக்கத்துல போய், சரிடா உனக்கு விளையாட வராதுன்னு எங்க எல்லாருக்கும் தெரியும், நீ இப்ப ஸ்டேஜ் ஏறினாலும் அவன் எப்படியும் போட்டு உன்னை புழக்க தான் போறான், நீ உள்ள இறங்குறதுக்கு வெளியில இப்படி கோழ மாதிரி ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம்டா அப்படி இப்படின்னு இவனை நல்லா உசுப்பேத்தவும், டேய் நான் போய் ஜெயிச்சு காமிக்கிறேன்டா அப்படின்னு இப்ப அவன் ரிங்குக்குள்ள இறங்கிடுறான். அதே மாதிரி 2 பேருக்கும் பயங்கரமா சண்டை நடந்துட்டு இருக்கு. கடைசி வரைக்கும் டைம் முடிகிற வரைக்குமே இவங்க 2 பேருமே ரிங்குக்குள்ளே நின்னுட்டாங்க. சோ ஆட்டோமேட்டிக்கா 2 டீமுக்குமே இப்ப பாயிண்ட் போயிடுச்சு. அடுத்து பாய்ஸ் டீம்ல இருந்து இறங்க போறது தீபக்னு ஒரு பையன். அவன் கிட்ட கோச் என்ன சொல்றாருன்னா, டேய் உன் ஆப்பனன்ட் கிட்ட லெஃப்ட் சைடு பஞ்ச் மட்டும் வாங்கிடவே வாங்கிடாத, ஏன்னா அவன் லெஃப்ட் ஹேண்ட்ல தான் பயங்கர பவர்ஃபுல், சோ கேர்ஃபுல்லா விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஆப்பனன்ட் டீம் காரனுங்க இருக்கானுங்கல்ல, அவனுங்க வந்து நம்ம ஹீரோ கிட்ட, டேய் தீபக்க இப்பவே வாக் ஓவர் கொடுத்துட்டு போக சொல்லிடு, எப்படியும் தோக்க தான் போறீங்க, எதுக்கடா எங்க டீம் ஆளுக்கு வேலை வைக்கிறீங்க, அப்படியா சே இத கொஞ்சம் முன்னாடி வந்து சொல்லிருக்கலாம்ல, இப்பதான் தீபக் அண்ணாவை உள்ள இறங்கி பயங்கரமா அடிக்கணும்னு நாங்க மோட்டிவேட் பண்ணிட்டு வந்திருக்கோம், இவ்வளவு நேரம் நாங்க தோத்துக்கிட்டே இருந்தோம்ல, அந்த அசிங்கத்தெல்லாம் தீபக் அண்ணனை வச்சுதான் நாங்க சரி பண்ணணும், சோ வாய் சண்டை போடாம ரிங்குக்குள்ள வந்து முடிஞ்சா சண்டை போடுங்க அப்படின்னு இவனும் பதிலுக்கு வெறுப்பேட்டி விட்டுறான். இப்ப தீபக்கும் அந்த ஆப்பனன்ட் பர்சனும் ரிங்குக்குள்ள இறங்கிட்டாங்க. 2 பேருக்கும் பயங்கரமா சண்டை நடந்துட்டு இருக்கு. கடைசியில நம்ம தீபக் நினைச்சிருந்தா இந்த மேட்சை வின் பண்ணிருக்கலாம், ஆனா அந்த ஆப்போனன்ட் டீம் காரனுங்க வந்து மிரட்டிட்டு போயிருப்பானுங்க, தீபக் மட்டும் இந்த மேட்ச்ல வின் பண்ணா உங்க எல்லாரையும் கொன்னுடுவோம் அப்படின்னு, நம்மளால நம்ம டீமுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு நம்ம தீபக்கே வாக் ஓவர் கொடுத்துட்டு மேட்சை விட்டு வெளியில வந்துடுறாரு. ஜெயிக்க வேண்டிய மேட்சை இப்படி வாக் ஓவர் கொடுத்து வந்துட்டானே அப்படின்னு கோச் அந்த இடத்த விட்டு கோச்சு கிட்ட கிளம்பிடுறாரு. சரிடா நம்மளும் இதுக்கு மேல இங்க இருந்து அசிங்கப்பட வேணாம் அப்படின்னு மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு இப்ப வெளியில கிளம்பி வரானுங்க. நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு, டேய் நம்ம எல்லாரும் தோத்துட்டோம் ஓகே, ஆனா அவன் ஒருத்த மட்டும் ஜெயிச்சான்ல, அப்படின்னா அவனுக்கு அடுத்த மேட்ச் இருக்குல்ல, அவன் விளையாடட்டும்டா, வாங்க எல்லாரும் திருப்பி உள்ள போலாம் அப்படின்னு அவர் ரிங்குக்குள்ள இறங்குறதுக்காக இப்ப மறுபடியும் மேட்ச் விளையாட போறாங்க. எப்போதும் ரிங்குக்குள்ள போறதுக்கு முன்னாடி பாட்டு பாடிட்டு தானே போவாங்க, இந்த தடவை இவனுங்க பாடல, அந்த மொத்த ஸ்டேடியமே சேர்ந்து இவனுங்களுக்காக பாட்டு பாடி இப்ப அந்த பையனை ரிங்குக்குள்ள இறக்கி விடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஒரு வழியா கோச்சை கண்டுபிடிச்சிட்டாரு. கோச் ஃபீல் பண்ணாதீங்க கோச், தீபக் அண்ணா அப்படி வாக் ஓவர் கொடுத்துட்டு வந்திருக்க கூடாது, அது எனக்கே பயங்கர கடுப்பா இருந்துச்சு, ஆனா தீபக் அண்ணா இதெல்லாம் நமக்காக தானே செஞ்சாரு, ஒருவேளை அவர் ஜெயிச்சிட்டா அவங்க எல்லாரும் நம்மளை கொண்டுடுவாங்கன்னு, நியாயமா பார்த்தா நீங்க தீபக் அண்ணா மேல கோவப்படக்கூடாது, அந்த வந்து மிரட்டிட்டு போனானுங்கல்ல அவனுங்க மேலதான் கோவப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வந்து மிரட்டினால அவன் இப்ப கோச் முன்னாடி வரான். கோச் பயங்கர கடுப்பாய் என்ன பண்ணிட்டாரு, ஒரு செங்கக்கல் எடுத்து அவன் மண்டையிலே அடிச்சு அவனை பாத்ரூம்குள்ளே வச்சு செஞ்சு விட்டுட்டு வந்துடுறாரு. இந்த விஷயம் தெரிஞ்சா அவனுங்க ஆளெல்லாம் சண்டைக்கு வந்துருவானுங்க அப்படின்னு உள்ள ஒருத்த மேட்ச் விளையாட போனால அவனையுமே கையோட கூட்டிட்டு பின்வாசல் வழியா தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு இவங்க எல்லாரும் தப்பிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா அந்த வந்து மிரட்டினானுங்கல்ல அவனுங்களோட ஆளுங்களுமே இப்ப கரெக்டா வந்துடுறாங்க. சரி என்ன ஆனாலும் பரவாயில்ல அடிச்சுட்டு தப்பிச்சு ஓடிடலாம் அப்படின்னு இவங்களுக்கும் அந்த கேங்குக்கும் பயங்கரமா சண்டை நடந்துட்டு இருக்கு. ஒரு வழியா அவங்க எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு தப்பிச்சு இப்ப ஹைவேக்கு வந்துடுறாங்க. சுத்தி முத்தி பாக்குறாங்க, எந்த வண்டியுமே காணோம். அந்த இடத்துக்கு ஒரு ஆம்புலன்ஸ் தான் வருது. ஆம்புலன்ஸ் நிப்பாட்டி அண்ணா ஆலப்புழா போகணும் அப்படின்னா சரி ஏறுங்க அப்படின்னு அந்த அண்ணனும் ஏத்திக்கிறாரு. ஆம்புலன்ஸ்ல வரும்போதுதான் கோச் ஒரு விஷயத்த சொல்றாரு, இந்த முன்கோபத்தினாலதான் நான் இந்த நிலைமையில இருக்கேன். கோச் நீங்க ஏன் ஃபீல் பண்றீங்க, யாரா இருந்தாலும் அந்த நேரத்துல அப்படித்தானே பண்ணிருப்பாங்க, யாரா இருந்தாலும் பண்ணிருக்கலாம், ஆனா நம்ம பாக்ஸர் நம்ம அப்படி பண்ணிருக்க கூடாது, இது மாதிரி தெருவுல சண்டை போடுறதுக்கு
வயசுலக்கா நம்மலாம் பாக்ஸிங் கத்துக்கிட்டோம். சின்ன வயசுல இருந்து இந்த முன்கோபத்தினால நான் நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு கூட ஃபெடரேஷன்ல ஒருத்தர் என்ன திட்டினாரு. அது ஏன்னு தெரியுமா? கூட ட்ரெயின் பண்ண பொண்ணு மேல அந்த கோச்சே கைய வச்சுட்டான். நான் பேசாம நின்னு இருக்கலாம். ஆனா என்ன பண்றது? என்னால பேசாம நிக்க முடியல. கோச்சே கை நீட்டி அடிச்சிட்டேன். அதனாலதான் அவர் என்ன கோச்சாக விட மாட்டேன் அப்படின்னு என்ன அவ்வளவு திட்டினாரு. சரி வாங்க அப்படின்னு எல்லாரும் இப்ப நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்து இறங்கிடுறாங்க. நம்ம ஹீரோ அவங்க அம்மா கிட்ட, அம்மா நாங்க தோத்துட்டோம். இதுதான் எங்க தோத்த டீம். எங்களுக்கு பசிக்குது. ஏதாவது சாப்பிட இருந்தா கூட அப்படின்னு அவங்க எல்லாரையும் உட்கார வச்சு அவங்க அம்மா சாப்பாடு கொடுக்கறாங்க. சாப்பாடை கொடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோவை போட்டு பயங்கரமா திட்டுறாங்க. நான் அப்பவே சொன்னேன், உனக்கு இதெல்லாம் செட் ஆகாது. படிச்சு நல்ல மார்க் வாங்கடா அப்படின்னு. இப்ப ஊரா போய் கண்டவன்ட்டே அடி வாங்கிட்டு இருக்கான். அடுத்து நீ என்ன பண்ண போறியோ அப்படின்னு திட்டிட்டு போகும்போது இவங்க எல்லாரும் நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் பண்றாங்க. அம்மா உங்க பையன் ஒன்னும் சாதாரண பையன் கிடையாது. எங்க டீமே மொத்தமா தோத்து போய் உட்கார்ந்து இருந்தப்போ எங்களெல்லாம் பயங்கரமா மோட்டிவேட் பண்ணி அடுத்தடுத்த மேட்சுக்கு ரிங்குக்குள்ள இறங்க வச்சதே உங்க பையன் தான். அவனுக்குள்ள நிறைய திறமை இருக்கு. ஆனா அவனை போட்டு பிரஷர் பண்ணாதீங்க. பொறுமையா அவனே மேல வருவான் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோவும், டேய் இத்தனை நாள் நீங்க எல்லாம் எங்கடா இருந்தீங்க? இப்ப நானும் பேசுறேன்டா அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட, அம்மா அடுத்து என்னோட பிளான் என்னன்னு கேட்டீங்கல்ல, அடுத்த வருஷம் ஸ்டேட் மேட்ச்ல போய் ஆலப்புழா டீமுக்காக நான் விளையாண்டு ஜெயிச்சு கப்போட வருவேன். இதுதான் என்னோட பிளான். இன்னில இருந்து நாங்க ட்ரைனிங் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு இவங்க எல்லாரும் சேர்ந்து மறுபடியும் நம்ம ஜோஷுவா கிட்டே இப்ப ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த வருஷம் போய் கப்பு ஜெயிக்கிறது தான் இவங்களோட பிளானு. அதுக்கான ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி இந்த மொத்த படத்தையும் முடிச்சிட்டாங்க. இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவில உங்களை சந்திக்கிறேன்.